கடைக்காரன் மட்டும் ஏமாத்தலனா நிச்சயமா நான் சிவாஜியை சந்திச்சிருப்பேன். கவலைப்படாதே அம்மணி, உனக்காக நான் கூட கருமாரியம்மனை வேண்டிக்கிட்டேன். நிச்சயம் ஒரு நாள் நீ பெரிய நடிகை ஆயிடுவ பாரு. லதா, சினிமால நடிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? நேச்சுரல் ஆக்டிங், செட்டில்ட் இமோஷன், ஒரு லுக்ல அப்படி பார்த்தா எவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும் தெரியுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ரெண்டு பேரையும் தனியா விட்டா சினிமா பத்தானே பேசுவீங்க. ஆபீஸ் வேலையை யாருக்கு கவனிக்கிறது? இருங்க பாருங்க வந்து என்னம்மா பாருங்க. அம்மணி, நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. நீ சினிமாவில் நடிக்கவே லாய்க்கல. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? சினிமாவில் நடிக்கிறதுக்கு உனக்கு உடல் கட்டும் இல்ல, பேஸ் கட்டும் இல்ல. அது மட்டும் இல்ல, முகம் நெல்லூர் அரிசி இட்லி மாதிரி இருக்கணும். உனக்கு உள்ளூர் அரிசி இட்லி மாதிரி இருக்கு. இதுல வேற மழையிலேயே உனக்கு இன்னும் போகல. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? எங்க ஒரு டயலாக் சொல்லுங்க, நான் பேசி காமிக்கிறேன். அப்படியா? சொல்லு பாக்கலாம். மழையில அழுதுகிட்டு இருந்த ஏழை குழந்தைக்கு 7 வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன். ஐயோ ஐயோ, இது பேர் பெருசா நினைச்சுக்கிட்டு பாருங்க. மழையில அழுதுகிட்டு இருந்த ஏழை குழந்தைக்கு 7 வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன். பல்லுவா, இந்த தமிழ மன்னிச்சிருப்பா. அம்மணி, அந்த காலத்துல ஒரு டி.ஆர். ராஜகுமார், ஒரு டி.ஆர். பத்மினி, அவங்களுக்கு அந்த இன்சியம் இல்ல, ஒரு பத்மினி, ஒரு சாவித்திரி, ஒரு கண்ணாம்பா, அவங்க பேசின வசனம் எல்லாம் இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. செவ்வாழை தோட்டத்தில் பிரித்தாடும் குரங்குகளே, மங்கை உருவில் மகான் உருவில் இந்த மண்ணை வளைக்க வந்த மகா பாதகர்களே, இப்படி சிரித்தவர் வாழ்ந்ததில்லை. மனோகரா, பொறுத்தது போதும், பொங்கி எழுகிறேன் தாயே, எழுகிறேன். என்ன சார்? உணர்ச்சி வசனம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. வசனம் பேசணும்னா மணி அடிச்ச மாதிரி பேசணும். ஆபீஸ் வேலையை ஒழுங்கா கவனி. நாளைக்கு டைரக்டர் மகேந்திரன் சாரை பார்க்க போறேன். அவர்கிட்ட நடிச்சு காட்டி சான்ஸ் வாங்குறேனா இல்லையான்னு பாரு. சங்கரா, மகேந்திர சார் பேசாம இருக்கிறத பார்த்தா வேற டியூன் வேணும் போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு டியூன் வாசிக்கிறேன், உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். எனக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்ல, ஜனங்களுக்கு பிடிக்கணும், பாப்புலர் ஆகும். அட் த சேம் டைம் கொஞ்சம் கிளாஸா இருக்கணும். இது எப்படி இருக்கு? பிரமாதம் சார், இந்த டியூன் நிச்சயமா ஹிட் ஆகும் சார். யாரு? வணக்கம் சார். வணக்கம், வாங்க கமிங். சாரி சார், மன்னிக்கணும். இந்த பொண்ணு ஏதோ கலை ஆர்வத்தில் இப்படி பேசிடுச்சு. ஏய், இப்படிதான் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிறதா? உன்ன அவங்க அபிப்பிராயம் கேட்டாங்களா? சார், இந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. உங்களை பார்த்தா ஏதாவது சான்ஸ் கிடைக்குன்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இப்படி உட்காருங்க ப்ளீஸ். ஓகே. எது வரைக்கும் படிச்சிருக்க? நான் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். சார், நாங்க முள்ளும் மலரும் பார்த்தேன் சார். டாப் சார். சார், நாங்க உதறி பூக்கள் பார்த்தேன் சார். அது அதை விட டாப் சார். சார், நீங்க மிருனாசன் மாதிரி. அவர் இல்ல சார், சத்யஜித்ரே மாதிரி. அவர் இல்ல சார், நீங்க டாப் சார். நீங்க எங்க போயிட்டீங்க சார்? எங்கேயும் போலாமா? இங்கதான் இருக்கேன் சார். நான் உங்க ரசிகை. ஐ அம் யுவர் ஃபேன். பட் ஒன் திங், ரசிக்கிற மனோபாவம் வேற, நடிக்கிற ஆற்றல் வேற. சார், நான் நல்லா நடிப்பேன் சார். என் காலேஜ்ல எல்லாம் நான் நடிச்சிருக்கேன். பாலு சார், நான் நல்லா நடிப்பேன்ல? சொல்லுங்க சார். இந்த பொண்ணு நல்லா நடிக்கும். அப்போ ஏதாச்சும் ஒரு சீன் ஆக்ட் பண்ணி காட்டுமா? பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே. காரிருளில் காதலியை கானகத்தை கைவிட்ட கயவனே, பெண் என்றால் என்னவென்று நினைத்தாய்? மண்ணை படைத்து விண்ணை படைத்து பொன்னை படைத்த இறைவன் புவிக்கு பெருமை தர முடிவில் பெண்ணை படைத்தான். கல்மணம் கொண்ட கயவனை, கண்ணீரின் கற்பை கடச்சரக்காக்கி விட்ட உன்னை காலனிடம் சேர்க்கிறேன் பார். காதகா, பாதகா, ஓதகா, ஒளிந்து போ, தொலைந்து போ. கிருஷ்ணா, கிருஷ்ணே, காப்பாத்து. அம்மணி, என்னது? சாரி சார், நான் டைரக்டர் மகேந்திரன் சார் கிட்ட எப்படி நடிச்சு காட்டுவேன்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். நோ 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 நோ, இட் இஸ் டூ மச். கெட் அவுட். இந்த வேலையை டிஸ்மிஸ் பண்றேன். கெட் அவுட். அடியே, அந்த பாலு பேச்ச கேட்டு இப்படி ஏமாந்துட்டியடி. அன்னைக்கு அப்படிதான் சிவாஜி கணேசன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கமலை விக்க வச்சான். அப்புறம் பாலச்சந்திர கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வளையல விக்க வச்சான். அத
அதுக்கப்புறம் பாரதி ராஜாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லி வாட்சை வச்சுட்டு வந்து நின்னேன். அவ்வளவுக்கு நான் பொறுத்துக்கிட்டேன். இப்போ இருக்கிற வேலையும் தொலைச்சிட்டு வந்து நிக்க எடி பாவி மவள. நான் சோத்துக்கு என்னடி பண்ணுவேன்? இந்த பாருடி, ஏதாவது வேலைக்கு வழி பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து பேசு. அது வரைக்கும் என் மூஞ்சில முடிக்காத. ஏந்திரிச்சு போடி. உட்கார்ந்துட்டா. பாலு சார், ஏன் சார் அழறீங்க? மணி, எனக்கு ஒவ்வொரு தடவையும் பணம் கொடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நகையும் அடமானம் வச்சுதான் கொடுத்தியா? அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? நாம உண்மையா தானே முயற்சி பண்ணோம். இல்ல மணி, என்ன மன்னிச்சிரு. சத்தியமா சிவாஜி பாலச்சந்தர் எனக்கு யாரையுமே தெரியாது. தெரியாதா? எனக்கு கடன் நிறைய இருந்துச்சு, வேலை வெட்டி எதுவும் இல்ல. அதனால கடனை அடைக்கிறதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லி வாங்கினேன். அப்படி பார்க்காதா மணி, எனக்கு பயமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்துடலாம்னு நினைச்சுதான் தைரியமா வாங்கினேன். பரவாயில்ல, இப்படியெல்லாம் நடக்கணும்னு என் தலைவிதி. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இல்ல மணி, இது வரைக்கும் சினிமாவுல பெரிய ஆளுங்க யாரையும் எனக்கு தெரியாது. ஆனா இனிமே அவங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கிடுது. சத்தியமா அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வர. அம்மா தாய் பராசக்தி, இன்னைக்கு பாலு சாரோட ப்ரொடியூசரை பார்க்க போறேன். நீ மனசு வச்சனா நான் பெரிய சினிமா நடிகையா வர முடியும். என் படம் எல்லாம் 100 நாள் 200 நாள்னு ஓடணும். எனக்கு பேரும் புகழும் வரணும். அம்மா கருணை காட்டுமா. எத்தனை நாளைக்கு தான் இந்த சினிமா கம்பெனில காபி டம்ளர் கழுவிக்கிட்டே இருக்கிறது? நமக்கு ஒரு நல்ல காலம் வரப்படாதா? நான் இப்பதான் ப்ரொடியூசர் ஆகுறது. யாரது? உள்ள வரலாங்களா? கம் இன். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இரு. என் பேரு பாலு. பாப்பா பேர் என்ன? பாப்பா பேரு அம்மணி. அம்மணியா? ஆமா. நல்லா இரு, நல்லா இரு. சார், சின்ன வயசுல இருந்தே இந்த பாப்பாவுக்கு எப்படியாவது சினிமாவுல முன்னுக்கு வரணும்னு ஆசை. வந்துடலாமே, வந்துடலாமே. பாப்பா, உன் வயசு என்ன? 16. உன்னைய கேட்டேன். முன்னுக்கு வர்றது அது இல்ல, அது சொல்லட்டுமே. பாப்பா, உன் வயசு என்னம்மா? 16. 16? 16 வயதினில. சார், நீங்க தான் நான் நடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணோம். ஏன் என்ன பார்த்தா தெரியலையா? நான் பண்ண மாட்டேனா? இத பாரு, நான் ஒரு படம் எடுக்க போறேன். அதுல நீதான் கதாநாயகி. ரொம்ப தேங்க்ஸ் சார். கொஞ்சம் முன்னுக்கு வாமா. வாமா. ஏதாவது நடிச்சு காட்ட சொல்வாரு போ. வா. கொஞ்சம் திரும்புமா. திரும்பினா ஒரேடியா திரும்பிடுறதானா? கொஞ்சம் முன்னும் பின்னும் தெரியற மாதிரி திரும்ப வேண்டாமா? பாப்பா, தாவணி எடுத்துருமா. ஏன் சார்? ஏன்னா தொழில் ரீதியா பார்க்க வேண்டாமா? என் படத்தினுடைய கதாநாயகி கேரள பொண்ணு. சோ அந்த வியூக்கு நீ எப்படி இருக்கிற அப்படி பார்த்தா தானே எனக்கு நிதானம் புரியும். பாப்பா, வெக்கப்படாதம்மா, தாவணி எடுமா. தப்பு இல்லடா, தாவணியை எடுத்துரு. சார், டைரக்டர் வரட்டும், என்ன சொல்றாருன்னு பாப்போம், அப்படியே செய்வோம். ஏன் எங்களை பார்த்த மனுஷனா தெரியலையே? நானும் வருங்காலத்துல ஒரு பெரிய டைரக்டர் ஆகத்தான் போறேன். செய்யறது மாமா வேலை. என்னடா சொன்ன? இன்னொரு தடவை ஏதாவது சொன்னேன் கொலை பண்ணிடுவேன். அம்மணி, விடு அவனை. சார், என்னால நீங்க அவமானப்பட வேண்டியதாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்ல, வேற ஒரு கம்பெனிக்கு போ. நீங்க முதல்லயே கதாநாயகியா போடணும்னு அவசியம் இல்லை சார். முதல்ல ஒரு 4 சீன் ஓரமா நிக்கிற மாதிரி கொடுத்தா போதும் சார். அதுல அதோட திறமையை பார்த்த உடனே நீங்களே அடுத்த படத்துல கதாநாயகியா போடுங்க சார். ஆமா சார், நீங்க மனசு வச்சா நிச்சயமா நடக்கும். நான் மட்டும் வச்சா போருமா? இன்னும் எவ்வளவு பேர் வைக்கணும் இல்லையா? டைரக்டர் வைக்கணும், பைனான்சர் வைக்கணும், இன்னும் எவ்வளவு பேர் மனசு வைக்கணும் இல்லையா? சார், நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து வாங்க. நீங்க மட்டும் போங்க சார், பாப்பா இங்கே இருக்கட்டும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன ஏதுன்னு பார்த்து வைக்க வேணாமா? டைலாக் எல்லாம் பார்க்கணும், ஆக்டிங் எல்லாம் பார்க்கணும். இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. பாப்பா முன்னுக்கு வர நேரத்துல கிடைக்கிறீங்களே,
புறப்படுங்க. அதுக்கு நல்ல ரிஹர்சல் கொடுத்து நடிக்க வச்சு பெரிய சாராக்கிற. போங்க. அம்மணி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு பூச்சை ரொம்ப தெரியணுமா? வா வா. நீங்க கன்னத்தோட கண்ண வை. எதுக்கு சார்? ஹீரோவோட டூயட் பாடும்போது கன்னத்தோட கண்ண வைக்க வேணாமா? வையுமா. இல்ல சார், நீங்க சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங்ல கரெக்டா பண்ணிடுறேன். இங்க நடிச்சு காமிக்கலன்னா அங்க போய் எப்படி நடிப்ப? வா. ஆமா, உட்காரு. வா. இந்த பாரு, இந்த கட்டுல கடற்கரையா நினைச்சுக்க, இந்த மெத்தைய மணலா நினைச்சுக்க, என்ன கதாநாயகனா நினைச்சுக்க, கட்டி அணைச்சுக்க. வா வா, கட்டி பிடிச்சுக்க. வா. ஏன் பயப்படுற? கிட்ட வா. ரிஹர்சல் தானே. இப்படி வா. கட்டி வா. வா, கட்டி பிடி. கட்டி பிடி. ஆமா. வாங்க. என்ன இருக்கிற ஆப்பிளா? ஏன்பா ஏன் அலறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா. 2 பொண்டாட்டி இருக்க. குழந்தைங்க இருக்காங்களா? வீட்டுக்கு 4-5 இருக்கு. அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் சார். இந்த பொண்ணுக்கு சான்ஸ் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்க ஆயுசோட இருங்க சார். வாமணி. என்ன சார்? வாமணி போலாம். நல்லா இருக்க சார்.